நமக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம், இது எதுக்கு நம்ம தலையிடணும்னு. பட் ஒரு சக மனுஷியா ஒரு யூடியூப்ல நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறதால இது பேசுறேன். ஏன்னா ஒரு சிலர் வந்து அன்னைக்கு நான் முந்தானேத்து லைவ் போடும்போது கூட என்கிட்ட வந்து கேட்டீங்க, இந்த மாதிரி அந்த குழந்தைய பத்தி பேசுறது தப்பு தான், 2 பேர் பேசுமே தப்பு தான், அதுவும் அந்த பொண்ணு பேசுறது தப்பு தான்னு நான் ரொம்ப கரெக்டா நான் பேசினேன். ஏன்னா என்னுடைய ஸ்டாண்டில் எப்பவுமே ஒரு மாற்றம் இல்லை. ஆனா நேத்து ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து ஒரு லைவ்ல உட்காந்துட்டு ஒரு பெண்ணை, சரியா, அது எவ்வளோ வேணா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், நல்லவங்களோ கெட்டவங்களோ என்ன வேணா இருக்கட்டும், அவங்கள அவ்வளவு தரக்குறைவா அவங்க கேரக்டரை ஒரு சகோதரன் ஒரு தம்பின்னு கூப்பிடுற ஒரு உறவு கூட அவ்வளவு கொச்சையா இதுக்கு மேல கீழ்த்தரமா பேச முடியாதுன்ற அளவுக்கு பேசிட்டு அந்த வீடியோவை பிரைவேட் பண்ணி போட்டுட்டு நான் எந்த ஒரு தவறும் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல மனுஷங்க மாதிரி ஃபுல்லா ஒரு கிரியேட் பண்றது எந்த விதத்துல நியாயம்? ஒரு சட்டத்துக்கு முன்னாடி போய் நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்கன்னா சட்டத்துக்கிட்ட ஒப்படைச்சிடணும். சட்டம் எப்போ நடவடிக்கை எடுக்குதோ அப்படிதான். இப்ப நான் கூட பாருங்க, ஒருத்தவங்க மேல ஒரு நடவடிக்கை எடுக்கிறேன்னா அவ்வளவுதான். அவங்கள பத்தி என்ன விஷயம் தெரிஞ்சாலும் ஒரு லிமிட்டுக்கு மேல அவங்கள அசிங்கப்படுத்தவோ தவறா பேசவோ கூடாது. ஏன்னா அது தவறு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெண்ணை, அந்த பொண்ணு என்ன இருக்கட்டுமே, ஒரு ஹோட்டல்ல 2 நாள் இருந்ததுக்கு நீ வந்து திறந்து காமிச்சுதான் அங்க உட்கார்ந்தியான்னு ஒரு 6 மணிக்கு எல்லாரும் உட்கார்ந்து ஒரு 2000 பேர் உட்கார்ந்து பாக்குற ஒரு வலைதளத்துல உட்கார்ந்து, அந்த சமயமே அவ்வளவு பேர் பாக்குறாங்க, அந்த வலைதளத்துல உட்கார்ந்து அவ்வளவு தைரியமா அந்த பெண்ணை அவ்வளோ ஒரு மனசாட்சியே இல்லாம பேசிட்டு அந்த வீடியோவை பிரைவேட் பண்ணி போட்டுட்டு யாரால என்ன பண்ண முடியும், நாங்க சட்டத்தை வச்சு நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம், எப்படி நெஞ்ச நிமித்தி பேச முடியுது? ஆஸ் அ பொதுமக்களா நீங்க எல்லாருமே எப்படி வந்து இதை வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? எனக்கு புரிய மாட்டேங்குது. எப்படி அதை வந்து ஏத்துக்க முடியுது? யாரா வேணா இந்த கேரக்டர், பெண்களை வந்து கேரக்டர் தப்பா பேசுறதுங்கிறது அது என்ன ரொம்ப ரொம்ப லெகுவா போச்சா? லெகுவா விஷயமா போயிடுச்சா? உங்க வீட்டுல வந்தா அது தக்காளி சட்னி, எங்களுக்கு வந்தா, உங்களுக்கு வந்தா அது ரத்தம், எங்களுக்கு வந்தா அது தக்காளி சட்னியா? எப்படி அது? என்னையும் இதே மாதிரிதான் உங்க வீட்டுல இருக்கிற ஒரு நபர் வந்து கேரக்டர் தப்பா தான் பேசினாங்க. ஒரு அப்பனுக்கு பிறந்தா உன்னோடது யாருன்னு சொல்லி யார வேணாலும் நீங்க எல்லாம் என்ன வேணாலும் பேசுவீங்களா? அதுவும் ஒரு ஆணா இருந்துகிட்டு ஒரு பெண்ணை ஒரு வலைதளத்துல உட்கார்ந்துகிட்டு அவ்வளவு தரக்குறைவா, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம அவ்வளவு அழகா பேசிட்டு அதை பிரைவேட் பண்ணிட்டா யாருமே அந்த வீடியோ டவுன்லோட் பண்ண மாட்டாங்களா? அது யாரும் பார்க்க மாட்டாங்களா? அது எப்படி சட்டம் அதை பார்க்காம ஒரு ஆளுக்கு மட்டும் நடவடிக்கை கொடுக்கும்? அது எப்படி சட்டம் இருக்கும்? எப்படி அவங்க தவறு பண்ணா இங்கேயும் தவறு நடந்திருக்கா? அப்ப சரி, சட்டம் பொது தானே, எல்லாருக்கும் பொது தானே. எனக்கு ஒரு சட்டம், மற்றவங்களுக்கு ஒரு சட்டம் கிடையாது இல்லையா? அப்போ ஒரு சட்டத்தின்படி ஒரு விஷயம் போன பிறகு எப்படி வந்து அதை வந்து தவறுதலா இவ்வளவு தைரியமா பேச முடியும்? இது எந்த விதத்துல ஏற்றுக்கொள்ள முடியும்? எப்படி பொதுமக்கள் எல்லாரும் எப்படி வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க? சத்தியமா எனக்கு புரியல. யாரா வேணா இருக்கட்டும், இது யாரா வேணா இருக்கட்டும், கேட்கலாம், நீங்க ஏங்க அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்? நான் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டே பண்ணல. அந்த பொண்ணு பேசுனது தப்பு தான், அந்த குழந்தைய பத்தி பேசின முறை தப்பு தான். ஆனாலும் நீங்க சட்டத்துக்கு போயிட்டீங்க இல்லையா? போன பிறகு அந்த ஒரு பொண்ணுடைய கற்பை பத்தி நீங்க எப்படி அவ்வளவு கேவலமா பேசுவீங்க? எப்படி? அது எவ்வளவு தைரியம்? அதுவும் ஒரு ஆணா இருந்துகிட்டு அந்த ஒரு வயசுல மூத்த மனிதர் உட்கார்ந்துக்கிட்டு அவ்வளவு தரக்குறைவா பேசிட்டு அழகா அந்த லைவை பிரைவேட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதை யாரும் டவுன்லோட் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சாங்களா? எப்படி அது? எனக்கு சத்தியமா புரியல. நீங்க ஒரு பெண் குழந்தைய பத்தி தவறா பேசுனீங்கன்னா அது தவறு கிடையாது, மன்னிச்சிருவாங்க. நீங்க உங்களை யாரையாவது ஒருத்தவங்க தவறா பேசுனாங்கன்னா, அன்னைக்கு கூட பாக்குறேன், ஒருத்தவங்க காலையில உட்கார்ந்து அவங்க வீட்டுல சொல்றாங்க, அதாவது அம்மையார் வந்து நடவடிக்கை எடுத்தாங்க, ஆனா அவங்களால வந்து எந்த காரியமும் பண்ண முடியல, அவங்க அமைதியா இருந்தாங்க, ஆனா நான் ஓட வச்சிட்டேன் அப்படின்னாங்க. அதுக்கு சாயந்தரம் லைவ்ல ஒருத்தவங்க கமெண்ட் போடுறாங்க. அதை பார்த்துட்டு நான் பதில் கொடுத்ததுக்கு என்ன சொல்றாங்க? அப்ப கூட நான் என்ன அழகா சொன்னேன், நானு எனக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்கும் லைஃப்ல ஒரு சிச்சுவேஷன் தான், நம்ம எல்லாரும் நம்மளை பாதுகாத்துக்கணும்னு தான் நினைப்போம் அப்படின்னு. இவ்வளவுதானே. என்ன நடக்குது? என்ன வலைதளம்னா என்ன? உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தை நீங்க உங்க காழ்ப்புணர்ச்சி நீங்க போன்ல பேசிக்கலாம். இப்ப நீங்க ஒரு பொண்ணை திட்டுறீங்கன்னா அவளை போன்ல பண்ணுங்க. அவ்வளோ அழகா பொண்ணுட்டு அந்த பொண்ணுக்கு பட்டப்பேர் வச்சு அப்படி வச்சு இப்படி வச்சு எல்லாம் பேசி, அந்த பொண்ணும் உங்களை பட்டப்பேர் வச்சு எல்லாம் பேசி, நேத்து நீங்க உட்கார்ந்து இவ்வளவு தரக்குறைவு, அத்தனை பெண்கள் உங்களை சகோதரன்னு கூப்பிடவும் கூடிய பெண்கள் இருக்கிற அந்த இதுல நீங்க ஒரு ஆண் மகன், உங்க வயதுக்கு ஒரு மரியாதை இருக்கு, அவ்வளோ தரக்குறைவா நீங்க பேசிட்டு எவ்வளவு ஈஸியா அந்த லைவை வந்து நீங்க பிரைவேட் பண்ணிட்டு இதை ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஓடி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நின்று நீங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்க, நாங்க அப்படி ஒரு லைவே போடலை அப்படின்ட்டு. அது எப்படி? அது எப்படி உங்களால முடியும்? எனக்கு உண்மையா புரியல. படிச்சவங்களா நீங்களாம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சத்தியமா இது மேல வந்து கண்டிப்பா நடவடிக்கை எடுங்க, சரிங்களா? ஒருத்தர் தான் எடுக்கணும்ல, யார பேசினாலும் சரி. நாளைக்கு இன்னைக்கு உங்களை இங்க பேசுறவங்க தான் நாளைக்கு உங்களை பேசுவாங்க. என்ன பேசுனாங்க?
இதுதான் இவங்களுடைய தொடர் இதா வச்சிருக்காங்க. தயவு செஞ்சு சொல்ல நடவடிக்கை எடுங்க. தவறுன்னு ஒண்ணு ஒரு கோர்ட்டுக்கோ போலீஸ் ஸ்டேஷனுக்கோ போயிட்டீங்கன்னா அந்த இடத்துல நில்லுங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதை பத்தி பேசாதீங்க. ஸ்லோவா தான் எடுப்பாங்க ஆக்ஷன். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எடுக்க மாட்டாங்க. கமெண்டர்ஸ் கேட்கறதுக்கெல்லாம் நீங்க வேகமா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு பிரைவேட் பண்ணிட்டா கேட்கறவன் கேட்டாலாம் அந்த 2000 பேர் கேட்டிருப்பாங்கல்ல. அப்ப அந்த பொண்ணுடைய மரியாதையை நீங்க வந்து மானத்தை அந்த இடத்துல விலை பேசுறீங்க இல்லையா? உங்களுடைய வருமானத்துக்காக, நீங்க சாப்பிட்றதுக்காக ஒரு பெண்ணோட கற்பை நீங்க அவ்வளவு ஈஸியா விலை பேசுறீங்க. ஒரு அண்ணன் தங்கச்சின்ற உறவை. அப்ப நான் உங்களை என்னன்னு கூப்பிட்டு அப்ப நீங்க நம்ம 2 பேர் உறவை நீங்க என்ன பேசுவீங்க? அப்ப இத மாதிரி எத்தனை பேர் பேசியிருப்பாங்க? அந்த உறவை நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சின்னு பேசினா இதுதான் அர்த்தமா? இதுதான் அர்த்தமா? சரி, அந்த பையன் என்னைக்காவது, அந்த பையன் யாரோ என்னவோ, நான் இது வரைக்கும் அவனை பார்த்தது, அந்த பையன் என்னைக்காவது உங்க கூட உள்ளவங்க கிட்ட தவறா பேசியிருக்காங்களா? எப்படி நீங்க கொச்சியா உங்க கூட இருக்கிறவங்களையும் நீங்க தவறா வந்து காட்டுறீங்க? அவங்களையும் நீங்க தப்பா தானே பேச வைக்கிறீங்க. அவங்க என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா அந்த பையன் மேல 1000 குறை இருந்தாலும் அவன் என்ன தம்பின்றதை தவிர, நான் அவனை ஒரு வார்த்தை கூப்பிட்டதுல, அவன் அக்கான்றது தவிர ஒரு வார்த்தை கூப்பிட்டதுல அவ்வளவு தெளிவா அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்க அப்ப என்ன நினைக்கிறீங்க? ஒருத்தவங்களை அழிக்கணும்னு நினைச்சா எப்படியெல்லாம் இறங்குறீங்கல்ல, எவ்வளவு தரக்குறைவாலாம் இறங்குறீங்கல்ல. ஆனா நீங்க மத்தவங்க கிட்ட மன்னிப்பு எதிர்பார்க்குறீங்க. எப்படி நீங்க இவ்வளவுலாம் நடந்துகிட்டு எப்படி நீங்க மன்னிப்பு எதிர்பார்க்குறீங்க? எல்லாருமே மனிதர்கள் தானே இல்லையா? நீங்க பேசின வார்த்தைகளுடைய அந்த டெப்த் என்னன்னு தெரியுதா? பிரைவேட் பண்ணிட்டா வராதா? சட்டம் கண்டிப்பா தன் கடமையை செய்யும். சட்டம் தன் கடமையை செய்யும், நேர் வழியில செய்யும். சரிங்களா? கண்டிப்பா செய்யும். ஆனா தயவு செஞ்சா எல்லாருக்கும் நான் சொல்றேன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு சிலர் பேசும்போது தயவு செஞ்சு அதுக்கு அந்த இடத்துல உட்கார்ந்து இது பண்ணாதீங்க. உங்க வீட்டுல ஒரு சகோதரி இருப்பாங்க, உங்களுக்கு ஒரு அம்மா இருப்பாங்க, உங்களுக்கு உங்க மனைவி இருப்பாங்க, யாராவது ஒரு பெண் உங்க குடும்பத்துல இருப்பாங்க, உங்க மகளா கூட இருக்கலாம். தயவு செஞ்சு இந்த மாதிரி நபர்களை கண்டிப்பா நீங்க வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு எங்க வரைக்கும் வராங்க பாத்தீங்களா? ரொம்ப ஈஸியா ஒரு பெண்ணோட கற்பை எப்படி ஒரு ஏழை மூடுறாங்க பாத்தீங்களா வலைதளத்துல. கேட்டா நீங்க எங்க பேசலையான்றீங்க. நீங்க பேசினா உடனே அவங்கள பதிலுக்கு பேசிடுவீங்களா? நீங்க ஒருத்தவங்க மேல நடவடிக்கை எடுத்தவங்க மேல நீங்க அப்படிதான் பேசுவீங்களா? எந்த விதத்துல அது நியாயம்? தவறு தான். அந்த பொண்ணு அவங்க குழந்தைய பேசுனது தவறு. நீங்க அந்த பொண்ணுடைய கணவரையோ அவளையோ தப்பா பேசுறது தவறு. எல்லாமே தவறு தான். சட்டப்படி போயிட்டீங்களா? ப்ரூவ் பண்ணுங்க. நான் இப்படி பேசினேன், அவங்க இப்படி பேசினாங்க, இது இப்படி நடந்தது, உங்களால மன்னிக்க முடிஞ்சா மன்னிக்க கொடுங்க, இல்லைன்னா அது மேல நடவடிக்கை எடுக்கணும், நடவடிக்கை எடுங்க, உள்ள வைக்கணும்னா உள்ள வைங்க. அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். ஆனா உட்கார்ந்து இப்படியா ஒரு பப்ளிக் ஃபாரம்ல நீங்க உட்கார்ந்து கேவலமா பேசுவீங்க. இது இத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? மனசாட்சி உள்ள மனுஷங்க தயவு செஞ்சு இதை யோசிச்சு பாருங்கன்னு. எனக்கு ரொம்ப மன உறுத்தலா இருந்தது. அதனாலதான் இந்த வீடியோ போட்டு நான் சொல்றேன். ரொம்ப ஏன்னா நான் பர்சனலா நான் யாருக்கிட்டையும் பேசாததால ரொம்ப மன வருத்தத்தோட சொல்றேன். சரிங்களா? தயவு செஞ்சு எல்லாரும் யோசிங்க. எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துல எப்படிப்பட்ட மனிதர்கள் கூட நம்ம கடந்து வந்துகிட்டு இருக்கோம் பாத்தீங்களா? தன்னுடைய தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிக்காக யார வேணாலும் எங்க வேணாலும் எந்த லெவல்ல வேணாலும் பேசலான்ற மனநிலைமைக்கு வந்துட்டாங்க பாத்தீங்களா? தயவு செஞ்சு எல்லாரும் யோசிங்க. யாரை வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்கோம், என்ன நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இவங்க மட்டும் கிடையாது, இத மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க. தயவு செஞ்சு சொல்றேன், இதுக்குரிய காரியங்களை நீங்க எல்லாரும் பொதுமக்கள் நீங்க தான் சரி. இது யூடியூப் ரொம்ப ஈஸியா எல்லாரையும் ரீச் பண்ணுது. நீங்க அதை யோசிங்க. நம்ம என்ன பேசுறோம், என்ன செய்யறோம், அதை கவனிங்க. வார்த்தைகள்ல உண்மையாவே கவனம் தேவை. பேசுற வார்த்தைகள்ல கவனம் தேவை. நீங்க பேசுற வார்த்தை சரியான்றத நீங்க ஒரு மனைவி கூட குடும்பம் நடத்துறீங்க, இன்னொருத்தவங்க கூட இருக்கீங்க, நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க நேத்து பேசுனது சரியா? அதை 1000 பிரைவேட் பண்ணுங்க. நீங்க பண்ணது சரியா? அது யோசிச்சு பாருங்க.